नाम पारायण प्रीता नंदी विद्या नटेश्वरी स्वाहा मिथ्या जगत तिष्ठाना मुक्तिदा मुक्ति रूपिणी. हाय ஹலோ एवरीवन. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், அதாவது இன்னைக்கு நான் ஒரு வெளியூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கேன். வழக்கமா லோக்கல்ல நான் இதே ஹோமம் பண்ணி கொடுக்கறது தான். நான் வழக்கமா நம்ம ஊர்ல லலிதா சஹஸ்ரநாம ஹோமமோ இல்ல இதர ஹோமங்கள் யாராவது என்கிட்ட புக் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் அதெல்லாம் நம்மளுக்கு கிட்ட புக் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா வெளியூருக்கு நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு போனேன். அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாசமோ 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த சேனல்ல எனக்கு அறிமுகமானவங்க. அவங்க என்கிட்ட இது மந்திர தீட்சை வாங்கிட்டாங்க. மகா கணபதிக்கு ருணமோசன கணபதிக்கு தீட்சை வாங்கினாங்க. இன்பிட்வீன் என்னன்னா அவங்க பாலா ஒரு சரியான ஒரு பாலா டிவோட்டி. அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு டெடிகேட்டடான பாலா டிவோட்டின்னு வைங்களேன். அவங்க வீட்டுல பாலா அவங்களோட இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும் போல. அவங்க என்னன்னு தெரியல, ஒரு அன்சாட்டிஸ்பைடா இருந்திருக்காங்க. எனக்கு பாலா அம்மாக்காக நீங்க லலிதா சஹஸ்ரநாம ஹோமம் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒத்த கால நின்றதுனால சரி நான் என்ன பண்ணேன்னா லலிதா சஹஸ்ரநாம ஹோமத்தை போய் அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு காலையில பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அக்ஸலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். லலிதா சஹஸ்ரநாமம் மட்டும் கிடையாது, இதர தெய்வங்களோட மந்திரம், லலிதா அம்மாவோட பரிவாரங்களோட மந்திரம், அதுக்கப்புறம் திரிநித்திய தேவதைகளோட மந்திரத்தை தர்ப்பணம், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இதே விஷயங்கள் யாராவது என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா புக் பண்ணீங்கன்னா நான் உங்க வீடு தேடி பண்ணி கொடுத்துட்டு போவேன். So it's an experience worth having. இது எதுக்கு நான் ராஜசாமல நவராத்திரிக்கு போறது, குப்தா நவராத்திரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்காக எஸ்பெஷலி நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சில வீடியோஸ்ல சொல்லி இந்த மாதிரி ஹோமம் பண்ணி கொடுக்குறேன்னு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 3-4 பேர்த்துக்கு மேல ஹோமத்துக்கு புக் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல புக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நான் கன்ஃபார்ம் பண்ணல. பட் 4 பேர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு 2-3 பேருக்கு வர நாட்கள் 7ஆம் தேதிக்குள்ள பண்ணுவேன். சோ இந்த ஹோமத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ராஜசாமலா நவராத்திரி எப்ப இந்த பண்ற இந்த ஹோமம், பொதுவாவே இந்த நவராத்திரி எப்ப பண்ணக்கூடிய ஹோமங்கள் என்னன்னா அம்பாளோட அனுகிரகத்தை உங்க வீட்டுல கட்டாயம் இழுத்து கொண்டு வரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோமம் அம்பாளோட அனுகிரகத்தை உங்க வீட்டுல கொண்டு வர்றது மட்டும் கிடையாதுமே, நீங்க இந்த நவராத்திரிக்குள்ளார இந்த பண்ணக்கூடிய ஹோமம் என்னன்னா உங்களுக்கு சர்வ விதமான செல்வம், கடாட்சம், ஐஸ்வர்யம், அப்புறம் பிரச்சனைகளுக்கான தீர்வு, உங்களுக்கு டிவைன் சப்போர்ட், இறைவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஆழமா கொண்டு உங்க வாழ்க்கையில் ஸ்திரமா கொண்டு வரும். ஏன்னா மத்த நேரங்களும் நீங்க பண்ணல, எல்லா காலமும் அம்பாளுக்கு வித்தான காலம் தான். நவராத்திரி எப்ப என்னன்னா அவங்களோட சாதனாவுக்கும் அவங்களோட உபாசனைக்கும் அவங்களோட வேண்டுதலுக்கும் கொஞ்சம் ஈஸியா அம்பாளோட காதுக்கு போகணும் வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிவைன் மதரோட சைக்கிள்ஸ்க்கு நியரா இருக்கும். அதனால இந்த காலகட்டங்களை நவராத்திரி பிரிச்சாங்க. ஏன்னா இந்த டைம்ல 3ஓட சைக்கிள்ஸ் யூனிவர்ஸோட சைக்கிள்ஸோட கொஞ்சம் ஒத்து போகும். அதனால அம்பாளோட எனர்ஜிஸ்க்கு கொஞ்சம் கம்பேட்டபிளா இருக்கும். அவங்களோட எனர்ஜி நம்ம நம்மளோட லைஃப்ல இன்டகிரேட் பண்ண. இப்ப இந்த காலகட்டங்கள் எப்படி நீங்க சாதனா பண்றீங்க, இதனாலதான் எடுத்தோட ராஜசாமலா நவராத்திரிக்கு உங்களுக்கு நான் ராஜசாமலா மந்திரம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொன்னேன். இது இந்த ஆஃபர் எப்படி சொல்றோம், உண்மையாலுமே இந்த ஷாமலா நவராத்திரியோட அவைலபிள். நீங்க மத்த டைம் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க ஜாதகம் என்னோட பார்த்து உங்களுக்கு அது சூட்டபிளா மட்டும்தான் உங்களுக்கு நான் ராஜமாதங்கியே கொடுப்பேன். இல்ல உங்களோட தன்மைக்கு ராஜசாமலா சூட் ஆகும். இல்லைன்னா நான் டப்புன்னு உங்களுக்கு ராஜசாமலா கொடுக்கவே மாட்டேன். இது சர்வ சத்தியம். நீங்க ராஜசாமலா நவராத்திரி அப்பதான் நீங்க ராஜமாதங்கியோட மந்திரத்தை எங்கிட்ட நீங்க ஈஸியா கேட்டு வாங்க முடியும். ஏன்னா அப்பதான் அவங்களோட எனர்ஜி நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறதுனால நீங்க ஒரு 6 to 7க்குள்ளாரே நீங்க கேட்டீங்கன்னா தான் தருவேன் ஈஸியா. இல்லைன்னா நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ராஜமாதங்கி சாதனை தர மாட்டேன். 1.5 மாசமா நான் யாருக்கு அப்படி தரலையே. ஓம் மதங்க பைரவாய தர்ப்பயாமி பூஜயாமி நமஹ. ஓம் மதங்க பைரவாய தர்ப்பயாமி பூஜயாமி நமஹ. இந்த ராஜசாமலா நவராத்திரிக்கு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துக்க. எதுக்குன்னா நிறைய பேர் தெய்வத்தோட உபாசனை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெய்வத்தோட உபாசனை நிறைய பண்ணி அவங்க வாழ்க்கையில பலன் பெறணும். அது என்னோட ஆசை. அதே சமயத்துல இந்த மாதிரி ஹோமம் ரிச்சுவல் எல்லாம் என்னமோ அது ஒரு அந்நிய நிகழ்வு மாதிரி பார்க்காம அது ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இருந்த விஷயம். அதாவது அதிகமா நம்ம ஒரு காலகட்டத்துல பண்ற விஷயம். அதாவது குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோமம் பண்ணுனா இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு ஒரு காலகட்டத்துல சகலமும் எல்லாரும் தெரிஞ்சிருந்த விஷயம். 200-300 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இந்த வெளிநாட்டு படையினர் நம்மளோட நாட்டை ரொம்ப சூறையாடி முழுசா அழிக்கிறதுக்குள்ளார, பிரிட்டிஷ் அழிக்கிறதுக்குள்ளார
அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல இல்ல, அதுக்கும் அப்புறம் ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கலாச்சாரத்துல வந்து எல்லா டைப் ஆஃப் ரிச்சுவலும் எல்லா டைப் ஆஃப் இதோட வந்து பெனிஃபிட் வந்து காமன் மேனுக்கு தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம். ஓ இந்த மந்திரமா இந்த ஹோமத்துக்கு வந்து இந்த பெனிஃபிட் இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் அந்த காலத்துல இருந்தது. இப்ப as day goes by தொழில்நுட்பம் மட்டும் வந்து இந்த காலத்துடைய ஓட்டத்துல நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது மறந்து போச்சு. வந்து இந்த ஹோமத்துக்கு இந்த பலன், அந்த ஹோமத்துக்கு இந்த பலன் அப்படிங்கறது வந்து நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம். இப்ப நீங்க பண்றது லலிதா சஹஸ்ரநாம ஹோமத்துல என்ன பலன் நீங்க கேட்பீங்க. லலிதா சஹஸ்ரநாமம் சர்வசக்தி படைத்த மந்திரம். அந்த ஸ்தோத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வசக்தி படைத்த ஸ்தோத்திரம். அதாவது வந்து உங்களுக்கு நோய் பிரச்சனை, பல ஏதாவது வந்து உங்க குடும்பத்துல தோஷம் இருக்கு, நவகிரக தோஷம், பித்ரு தோஷம், சர்ப்ப தோஷம் இதெல்லாம் இருக்குது ஏதோ ஒண்ணு, இல்ல வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து பொருளாதார பிரச்சனையாவே இருக்கு, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் அழகு ராஜா மாதிரி அவ. எப்படின்னா வந்துட்டு நான் இந்த ஒரு மந்திரத்தை வச்சு என்னோட ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நான் அட்ரஸ் பண்ணுவேன். இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை அதையும் நீங்க அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாமத்துக்கோ ஒரு ஒரு விதமான சக்தி இருக்கு, ஒரு ஒரு விதமான பிரயோகம் இருக்கு. அப்படிங்கிற போது 1000 நாமங்களும் 1000 விதமா பிரயோகிக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல இது வந்து நீங்க பண்டிதர்கள்கிட்டயோ இல்ல நீங்க ஒரு வேத பண்டிதர்கள்கிட்டயோ இல்ல நல்ல வேதம் கட்டவங்கிட்ட நீங்க கேட்டீங்கனாலே நான் சொல்றது ஆமோதிப்பாங்க. நான் வந்து புதுசாலாம் எதுவும் சொல்ல. அப்படிங்கிற போது இந்த லலிதா சஹஸ்ரநாம ஹோமத்தை நீங்க எங்கிட்ட புக் பண்ணி நீங்க வந்து பண்றோம்னு நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இது எப்படி சொல்றது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், உங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனைகள், உங்களால யூகிக்க முடியாத பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது வந்து சர்வசத்தியம். அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவோட சேர்த்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு கிளிப்ஸ் வந்து வரும் இன் பிட்வீன். நீங்க வந்து அதை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் ஹோமா எப்படி நடக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சாம்பிளா நான் கொடுத்திருப்பேன். ஓஜோவதி துதிதரா யத்ன ரூபா பிரியவ்ரதா துராராத்யா துராதர்ஷா பாட்டாலி குசும பிரியா மகதி மேரு நிலையா மந்தார குசும பிரியா வீராத்யா விராட் ரூபா விரஜா விஸ்வதோமுகி ஸ்வாஹா பிரத்யக் ரூபா பராகாஷா பிராணதா பிராண ரூபிணி ஸ்வாஹா. ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. யாராவது வந்து ஹோமா பண்றோம் உங்க வீட்டுல நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு இஷ்யூல இருந்து நீங்க வந்து ரெஸ்கியூ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், லலிதா சஹஸ்ரநாம ஹோமம் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஹோமம். அப்ப நீங்க வந்து அதுக்காக நீங்க அந்த ஹோமம் பண்றீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களோட பிரச்சனைக்கு வந்து தொடர்புடையதா இருக்கும். லலிதா சஹஸ்ரநாம ஹோமம் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஆல் இன் ஒன் அழகு ராஜா மாதிரி ஒரு காம்பாக்ட் மாதிரி, ஒரு காம்பாக்ட் பேக் மாதிரி. அப்படிங்கிற போது நான் ஓவராலா என் லைஃப் வந்து அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன், ஓவராலா என் வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கிறீங்கன்னா இந்த ஹோமத்தை பண்ணி நீங்க பயன்பெறுவீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பாய்.